அன்னைக்கு மாதிரி இன்னும் சிரிக்கிறா. பாத்தியாட்டி செம்பகவல்லி? கேட்ட பட்டி கேட்ட. இப்போ உனக்கு அடி வயித்துல புளிய கரைக்குமா? ஆமாட்டி. நடந்து முடிஞ்ச கதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காவ, நீ எனக்கு ஏத்தி விடுற? ஏத்தி உள்ள தமிழே, உண்மை சொல்லிக்கிட்டு இருக்க. இவ ஏத்தி விடுன்னு நீ உட்கார்ந்து ஆடிட்டு இருக்கிய. அவன் நடந்து முடிஞ்ச கதை தான சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லத்த, இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. கொன்னே போட்டுருவேன் கேட்டியா? வாங்க, நீங்க என்கிட்ட மறைச்சிருக்கீல்ல. நான் இங்க மறைச்சேன். உன்கிட்ட நிறைய வாட்டி லாட்ட சொன்ன, நீதான் காது கொடுத்து கேட்கல. இந்த மன்மத இவ்வளவு மன்மத லாட்டில் ஆட்டிட்டு இருப்பான்னு எனக்கு என்ன தெரியும்? அதான் பூசு தரும்போது காது கொடுத்து கேட்கணுங்கிறது. கொன்னா போட்டுருவா. செல்ல ராட்சசி, உன்னை தவிர எனக்கு யாருமே பிடிக்கல. சத்தியமா? சத்தியமா. பிராமிஸா? ரெண்டும் ஒண்ணு தாண்டி. இல்ல சத்தியப்பட்டுங்க. வாங்கிட்டவே சொல்லுவேனா மதன்? அதுக்கப்புறம் அது எப்படிதான் முடிஞ்சது? என்ன கண்டிப்பா தென்னேசனுக்கும் ஏதாவது ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். நீ ஒண்ணும் முதல் காதெல்லாம் கிடையாது. எதுக்கோ செக் பண்ணி பாரு. இந்த நாரதர் வேலையெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்க. சரி நம்பட்டா போ, வேணா கேட்டு பாரு. நான் நம்ம ஒரே குட்டியம்மா இல்ல, அந்த குட்டியம்மா. எந்த குட்டியம்மா? அதான் நம்ம சின்ன பிள்ளை இருக்கும் போது என் கூட வந்து சேருவாளே. ஆமா, அவதான் கிளம்பிச்சு போயிட்டாளே. அவ நாம குட்டி பிள்ளையா இருக்கும் போது என்கிட்ட ஒரு ரகசியம் சொன்னா. உன்கிட்டயா? ஆமா. மீன தங்கம், சும்மா இருங்க, முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ டிஸ்கஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏங்க, நான் தானங்க முதல் காதலு. தங்கமே, என் முதல் காதலே நீதான். சத்தியமா? அந்த குட்டியம்மாண்ட என்ன ரகசியம் சொன்னா? இந்த திணிசன் இல்ல திணிசன். என்ன பயப்படவே மாட்டேக்க? பயப்படாண்டி சொல்லு. குட்டியம்மா கூட தாமரை செல்வி நோத்தி சுத்துவாள. ஆமா, தாமரை செல்வி. அந்த தாமரை செல்விய திணிசனுக்கு ஒரு கண்ணு கொண்டு வந்து கொண்டு விடுறேன்டி. நம்பட்டா போ. நல்ல சொன்ன இந்த கதை யாருமே நம்ப மாட்டாவ. அங்க பத்த வச்சுட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். எங்க சத்தியமா சொல்லுங்க. தெரியாம சொல்லிவிட்டேன். பிராமிஸா சொல்லுங்க. அது வெள்ளம் புளிய கரைக்குங்க. அந்த காதை வந்து கல்யாணம் 2 புள்ளிகள் வந்தாச்சு. உனக்கு ஏன் புளிய கரைக்குது? கேட்காத வரைக்கும் பயம் இல்ல, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் பயமா இருக்கு. பார், உன்னை தவிர வேற யாருமே எனக்கு கிடையாது. நம்பிட்டேன், நல்லாவே நம்பிட்டேன். என்னங்க அத்தி பயவுல என்ன பத்த வச்சுட்டு போனான்னு தெரியலையே. கூப்பிடுறத ஒரு திருசா கூப்பிடுறா. என்ன தமிழே? தாமரை செல்வி ஞாபகம் இருக்கா? பாத்தியா, வாய பொளந்தால. அப்ப நான் சொன்னது உண்மைதானே? என்னங்க சொன்னீங்க? உங்களுக்கு மீச வளைக்கும் போது வந்த முதல் காதல் நானே சொன்னீங்க. இப்ப தாமரை செல்வி நமக்கு அதிர்ச்சி அடையறியா? அப்ப இருந்திருக்கு அப்படிதானே? இல்ல. அப்ப இதுக்கு தாமரை செல்வி சொன்ன உங்க மூஞ்சி அப்படி போச்சதே. இவதானே பத்த வச்சா? ஆமா, அந்த செல்லமா கூட வச்சிட்டனா. எனக்கு தெரிஞ்சிருக்கு. சத்தியமா சொல்லுதே. இல்ல இல்ல இல்ல. என் மனசுல புத்த முதல் காதல் நீ மட்டும்தான். நம்பாதே நம்பாதே. எப்படி நினைச்சேன்னு வச்சுக்க. அவளை எதுக்கு திட்டுறியா? அவ உண்மை சொல்றா. அவ உண்மை மட்டும் தான் பேசுவா. அவளுக்கு உண்மை தவிர எதுவும் பேச தெரியாது. நீங்க என்னைய ஏமாத்திட்டீங்க. இவ உண்மை சொல்றா. இல்ல அந்த செல்லமா இல்ல. உள்ளிட்டேன்னு இந்த பாரு, செல்லமா வந்து எது தாமரை செல்வி எனக்கு தெரியாது. நான் செல்லமா மட்டும் தானே சொன்னேன். நீங்க எதுக்கு தாமரை செல்வி சேர்த்து சொன்னீங்க? சிக்கிட்டாரு தினேஷ். அவர் சிக்கனது இருக்கட்டும், நீங்க சிக்கன கதை சொல்லுங்க. ஐயோ, அவனை விடு செம்பகவல்லி. அப்படி ஒண்ணுமே நடக்கல. இல்லத்த, ஏதோ நடந்திருக்கு. இவ என்கிட்ட மறைச்சிட்டாவத்த. அதென்ன, செல்லமா மட்டும் தான் நான் சொன்னா. நீங்க எதுக்கு தாமரை செல்வி சொன்னீங்க? அது ஒரு ஃப்ளோல வந்துட்டு. ஃப்ளோல வரல, மனசுல இருக்கதா வந்தது. தங்கமே, நீ அநியாயமா நீ என்ன சந்தேகப்படுத. சந்தேகப்படல, ஊர்ஜிதப்படுத்திட்ட. இவ பேச்செல்லாம் கேட்டு நீ என்ன சந்தேகப்படாத. அவ பச்சை பிள்ளை, எது சொன்னாலும் சரியாதான் இருக்கும். அட பாதரத்தி, உலக மகன் நடிப்புடா சாமி. எப்படி உட்கார்ந்துருக்கா பாரு. நீ மட்டும் நிம்மதியாவா இருக்க? இப்ப கோத்து விடுறேன் பாரு. எங்க சத்தியம் பண்ணுங்க. ஒரே சத்தியம். நான் மிச்சத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அவ மிச்சத்தை சொல்லி முடிப்பாவ. அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குது. நம்பு தமிழ். நம்ப மாட்டேன். கடிச்சிருவான். கடிப்பீங்க. வந்த வேலை முடிச்சிருப்பியா? ஏதோ என்னால முடிஞ்சது. இருமவளே, உனக்கு இருக்குது. ஒட்டு கொடுத்துட்டல. ரொம்ப நாள் மனசுக்குள்ளே வச்சிட்டு இருந்தேன். எப்படா சொல்லாம இருக்க முடியும்னு. அதான் ஞானம் கிடைச்சிட்டு சொல்லிட்டேன். உன்கிட்ட சத்தியமெல்லாம் வாங்கினேன். அதான் 20 வருஷம் போயிட்டேன். இனி அந்த சத்தியம் சொல்லுபடி ஆகாது. அப்ப தாமரை செல்வி உண்மைதான், அப்படிதானே? இல்ல. இருங்க, அவர் சொல்லி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குது. சரி சொல்லுங்க. அவளை நான் பிடிக்கலன்னு சொன்னா அவ மனசுல வஞ்சகத்தை வச்சுக்கிட்டே அலைஞ்சிருக்கான். என்கிட்ட சொன்னா காரியம் நடக்காது. எப்படியாவது என்ன கல்யாணம் முடிக்கணுங்கிறதுக்காக அவ அப்பா கூட்டிட்டு போய் எங்க அப்பா கிட்ட என்ன மாப்பிள்ள கேட்டுட்டா. பொண்ணு தானே கேட்பாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமானவன் தானே, அதான் மாப்பிள்ள கேட்டா. ரொம்ப பீத்தண்டா, சொல்லுங்க. எட்டி செம்பவல்லி, பொறாமையா இருக்கோ?
இரு, உனக்கு தனியா இருக்குது. உனக்கு நல்லதுனடி செஞ்சேன். இந்த கதையெல்லாம் கேட்காம இருந்தா கூட நான் நிம்மதியா இருந்திருப்பேன். அதை சொல்லுங்க இதை சொல்லுங்கன்னு கடைசியில நிம்மதியா வாச்சு விட்டுட்டல நீ. அத்தாடி, பழைய கதைலாம் சொன்னா நிம்மதி போமா? என்ன? இரு, உனக்கு நாங்க பெசலா வச்சிருக்கோம். உள்ள கோத்து விட்டுட்டால. ஐயோ, எங்க அம்மா இருக்காவல, எல்லாத்தையும் போட்டு விட்டுருவாவல. சரி சொல்லுங்க. மாப்பிள்ளை கட்டு வந்தா அப்புறம் அப்புறம் என்ன, நான் வெளியில ட்ரைனிங்ல இருந்தேன். எங்க அப்பா லெட்டர் போட்டு வா கல்யாணம் வச்சிருக்கேன். சரி. நான் முதல்ல விருப்பம் இல்லாம தான் இருந்தேன். ஏதோ வெளியில பொண்ணு பாத்துருக்கோம், அழகா இருக்கு, அடக்கமா இருக்கு, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த புள்ள அப்படின்னு சொன்னாவ. சரி. சரி, ஒருவேளை அப்பா பாத்துருக்க புள்ள நமக்கு ஏத்த புள்ளையா இருக்கும், நமக்கு மனசுக்கு ஏத்த புள்ளையா இருப்பா, ஒருவேளை நான் கற்பனை பண்ண மாதிரி இருப்பா, இதுக்கு ஒரு எட்டு பாப்போம், பிடிச்சதுன்னா கல்யாணம் பண்ணலாம், இல்ல உடனே திரும்பி வந்துடலான்னு நினைச்சு. தாலி கட்டதுக்கு வந்திருக்கிய? ஆமா. ஆமாவா? மனசுல ஒரு கற்பனை வச்சிருந்தேன்ல, அதே மாதிரி கூட இருக்கலாமே, அதுக்காக வந்தேன். சரி. வந்து பத்திரிக்கைலாம் அடிச்சாங்க. பத்திரிக்கையா? அத்தாடி செம்பகவல்லி, நீ நினைச்சதுக்கு மேலலாம் நடந்திருக்கு. நான் ஏமாறப்பட்டிருக்கேன் பெட்டி. ஐயோ, அவன் மிச்சத்தை சொல்லுவா கேளு. சொல்லுங்க. பொண்ணை என் கண்ணுல காட்டவே இல்ல. சரி. நானும் பொண்ணை எப்படியாவது பாத்துடலான்னு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன். அழகா இருக்கா இல்லையான்னு பாக்கிறதுக்கு இல்ல, மனசுக்கு ஏத்த மாதிரி இருக்காளான்னு பாக்கிறதுக்கு. நம்பிட்டேன், மேற்கொண்டு சொல்லுங்க. என்னடா பொண்ணு நம்ம கிட்ட காட்டவே மாட்டேன், எனக்கு ஒரே சந்தேகம். கல்யாண நாளும் நெருங்குச்சு. கல்யாண நாளா? ஆமா, எனக்கு ஒரே பதட்டமாயி போச்சு. ட்ரைனிங்ல இருந்து லீவ் கூட நான் எடுத்துட்டு வரல, 10 நாள்ல லீவ் எடுத்துட்டு வந்திருந்தேன். அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டு 10 நாளைக்குள்ள கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காவ. நான் ஊதிய சொன்னேன், பொண்ணை பார்க்காம என்னால தாலி கட்ட முடியாதுன்னு. அதெல்லாம் உன் மனசுக்கு ஏத்த மாதிரி தான் இருப்பா, அல்ல அடக்க வழக்கமான பொண்ணுதான், கண்ணை மூடிட்டு தாலியை கட்டின்னு சொல்லிட்டாவ. நான் உறுதியா இருந்தேன், பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தாலி கட்டணும்னு. அதுக்காக என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன், ஒரு வேலை நடக்கலையே. அப்புறமா எங்க அம்மா என் தங்கச்சி எல்லாம் பிடிச்சி ஒரு வழியா பொண்ணு சாதகம் கிடைச்சது. சாதகம் எதுக்கு? பொருத்தமா இருக்கேன்னு பாக்குறதுக்கா? இல்ல, அதுல ஏதாவது அட்ரஸஸ் இருக்கும், எடுத்துட்டு போய் பாத்துடலான்னு. சரி. அப்படி பாக்குறதுக்குள்ள கல்யாண நாள் நெருங்கிட்டு அத்தாடி, அப்புறம் எனக்கு பயம் கொடுத்துட்டு, அப்புறமா என் தங்கச்சி என்னலாமோ பண்ணி பொண்ணு அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டா. அப்பா, உங்க தங்கச்சிக்கு கோயில் கட்டுறங்க. அட்ரஸ வாங்கிக்கிட்டு போனேன், மாப்பிள்ள மாதிரி தோரணியா போனேன். பொண்ணை பார்க்க போறேங்க சந்தோஷத்துல போனேன். அட எங்க அப்பா. கட்டிக்க போற பொண்ணு நாளை கட்சி கல்யாணம், இன்னைக்கு பார்க்க போற சந்தோஷம் இருக்காதா, அந்த சந்தோஷத்துல போனேன். அங்க போனா அங்க போனா கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க பொண்ணை மாப்பிள்ளைக்கு காட்ட மாட்டோம், அது எங்க குடும்ப வழக்கம் கிடையாது. நாங்க அப்படிலாம் புள்ளைய வளர்க்கல, எங்க பிள்ளைலாம் உங்களை பார்க்க மாட்டா, அது நம்ம குடும்பத்துக்கே ஆவாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். பாரு. அப்படி இல்ல, பொத்தி பொத்தி வளர்த்துருக்காங்க, நல்ல பிள்ளையா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல. அப்படி இல்ல, என்கிட்டயே பொண்ணை கட்ட மாட்டாங்களே, அப்ப எப்படி வளர்த்துருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். நாளை கழிச்சு கல்யாணம், நான் கட்டிக்க போற பொண்ணு என்கிட்டயே காட்டலன்னா எப்படி வளர்த்துருப்பாங்க பொண்ண அப்படின்னு எனக்கு தலகால புரியல சந்தோஷத்துல. சரி, இது வரைக்கும் நம்ம அப்பா நமக்கு நல்லது செய்யட்டாலும் இந்த விஷயத்துல நமக்கு ரொம்ப நல்லது பண்ணிருக்காருன்னு சந்தோஷத்தோட புல்லட் எடுக்கிறதுக்கு வந்தேன். அப்பவே இந்த புல்லட் வண்டி வச்சிருக்கிய? அது என் ஃபேவரட், அது எப்பவும் வச்சிருப்பேன். சரி. அறிவு கட்ட மதனு, ஒருவேளை நீ நினைச்ச மாதிரி இல்லன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னடா பண்ண முடியும்னு என் மூளை என்ன பார்த்து கேட்டுச்சு. ஓ, அப்பதான் மூளை வேலை செஞ்சிருக்கு. அது வரைக்கும் ஆளுகளை மயங்கி போயிருந்திருக்கிய. பாத்தியா? நீங்க சொல்லுங்கண்ணே, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது. அதுக்கு அடுத்து எனக்கு இருக்குல்ல, உங்களுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, இருங்க. உடனே என் வேலையை நான் ஆரம்பிச்சேன். சேட்டையா ஆரம்பிச்சிட்டிய? ஆமா, புல்லட்ட ஒரு பக்கமா ஒளிச்சு போட்டுட்டு அவங்க வீட்டு மொட்டை மாடிக்கு மேல ஏறினேன். சரி, ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் என்ன, நாம கெட்டிக்க போற பொண்ணு தானே, சமாளிச்சுக்கலாது தைரியத்தை வர வச்சுட்டு மொட்டை மாடியில ஏறினேன். மொட்டை மாடியில ஏறினேன், அந்த பொண்ணு அங்கதான் இருந்தா. முடி இவ்வளவு கடக்கும் எல்லாம் உழைச்சு போட்டு அதுல நல்ல மல்லிப்பூ வச்சு சேலை கட்டி திரும்பி நின்று நின்னா. ஓ, ரொம்பதான் ரசிச்சிருக்கீங்க போல. ஆமா. பாத்தியா தவிர என்கிட்டயே சொல்றத சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் விடாதடி. ஆட்டாட்டோ. ஐயோ, டேய் வேண்டாம் விடுடா, உட சும்மா விட மாட்டா, விரட்டி விரட்டி அடிப்பாடா. என்னைக்கு நானும் சொல்லி தானே ஆகணும். சரி, நீங்க சொல்லுங்க. அழகுல மயங்கி நின்னிய. பின்ன அவ்வளவு முடி இருக்குது, அது நிறைய மல்லிப்பூ, சைடுல ரோஸ் பூ வேற. ஆஹா, மதனிக்கத்த பொண்டாட்டி தாண்டான்னு சந்தோஷத்தை துள்ளி குதிக்க ஆரம்பிச்சுட்டேன். சரி. ஏ அப்படின்னு சந்தோஷத்துல ஒரு துள்ளு துள்ளுனே. சரி. திரும்பி பார்த்தா பொண்ணு. ஏங்க, நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லையா? பார்த்தா இவா. எனக்கு மயக்கமே வந்துட்டு
ஏனே பாத்தீங்களா, நீங்க மாட்டினத பார்த்தா உங்களுக்கு சந்தோஷம். பாத்தியம்மா? ஆமா தம்பி. தரிசு, நீங்களாச்சும் உங்க தங்க சச்சிப்பா. எனக்கு வந்த கோபம். என்ன பண்ணுனீங்க? என்ன பண்ண, நேரா எங்க அப்பா கிட்ட போனேன். இந்த கிழமை நடக்காது, எனக்கு இந்த கல்யாணம் இஷ்டம் இல்ல, கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணினேன். எங்க அப்பா ஒரே வார்த்தையில முடிச்சாவ, கல்யாணம் பண்ணா என் சொத்து உனக்கு இல்ல, இந்த சொத்துல 5 பைசா கிடையாதுன்னு அவ முடிவு பண்ணிக்க. சொத்தா பொண்ணானே முடிவு பண்ணிக்க. நாங்க சொத்து வேண்டாம், அந்த பொண்ணு வேண்டாம், நீங்களும் வேண்டாம், இனிமேல் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னுட்டு அப்புறமா சண்டை போட்டு போனவன் தான். அப்புறம் திரும்பியே வரல. அப்போ எப்ப இந்த ஊருக்கு வந்தீங்க? இந்த அழகு தேவதை, இந்த புண்ணியவதி, இந்த பெக்காத தாய், இவளை பார்த்த அன்னைக்குதான் திரும்ப இந்த ஊருக்கு வந்தேன். கிட்டத்தட்ட 5-7 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் முத வந்தேன். என் தங்கச்சி வர சொல்லி இருந்தானு வந்தேன். பைக்ல போய்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த தினேஷ் அந்த சைடு சண்டை நடக்கு, என்ன போய் பாருங்கன்னு சொன்னாரு. நீங்க தான் சொன்னீங்களா? ஆமா, ஆனா அவர் எனக்கு ஃப்ரெண்டா வருவான்னு நினைச்சு சொல்லல. அது தற்செயலா நடந்தது. நான் மஃப்டில தான் வந்திருந்தேன். அவர் போலீஸுக்கு எப்படியே தெரிஞ்சுக்கிட்டாரு. சரி, ஒரு பொண்ணுக்கு ஆபத்து, போய் உதவலான்னு பார்த்தா 4 ரவுடி என் சிங்க பெண்ணு தனியா தனியா போராடிட்டு நின்னா. பார்த்த உடனே விழுந்தேன். அவ துணிச்சலை பார்த்தேன். ஆஹா, என் மனசுக்கு ஏத்த மகாராணின்னு முடிவு பண்ணினேன். ஆனா அன்னைக்கு அவட்ட காட்டிக்கவே இல்லை. அவ என்ன ஏறெடுத்தும் பார்க்கல. நான் ரவுடி ஸ்டேஷன்ல கொண்டு தள்ளிட்டு வீட்டுக்கு போனேன். அம்மா ஒரு நாள் தங்கிட்டு போடான்னாங்க. சரின்னு மொட்டை மாடிக்கு போய் கட்டில போட்டு படுத்தேன். நிலாவை பார்த்தேன். முத காதல உணர்ந்தேன். எப்படி? நிலால இந்த அழகு தேவதை தெரிஞ்சா அப்படி படபடப்பா இருந்துச்சு. என் இதயம் ஸ்பீடா அடிச்சது. மார்க்கெட்ல பார்த்த பொண்ணு எதுக்கு நம்ம நினைவுல வந்துகிட்டே இருக்கான்னு எனக்கு தோணுச்சு. நிலாவை பார்த்தேன். நிலா பக்கத்துல இவன் நிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னடா இது புது அனுபவமா இருக்குது, இது வரைக்கும் எந்த பொண்ணு எடுத்து பார்க்கல, இந்த பொண்ணு என்ன மனசுக்குள்ள வந்துகிட்டே போறா அப்படின்னு தோணுச்சு. சரி, கண்ணை இறுக மூடிட்டு படுத்துடலான்னு கண்ணை இறுக மூடுனா இவதான் வந்துட்டே இருந்தா. என்ன அறியாம எனக்கு வெக்கம் வந்தது. குப்பரை அடிச்சு படுத்தேன். இந்த ராட்சசி என்ன தூங்க விடவே இல்லை. காலையில எழுந்துச்ச ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. நான் தேடினேன், நான் நினைச்சேன், இத்தனை வருஷம் காத்து இருந்த அந்த பெண் இவதானு முடிவு பண்ணினேன். ஆனா இவ யாரு, என்ன, எந்த விவரமும் எனக்கு தெரியாது. என்னடா இந்த பொண்ணு நாம எப்படி கண்டுபிடிக்க போறோம், என்ன பண்ண போறேன்னு எதுவுமே தெரியாம ரொம்ப டென்ஷன் ஆனேன். டூட்டிக்கு ஒரு வாரம் லீவ் போட்டேன். சுத்தி அந்த மார்க்கெட்டுக்கே திரும்ப போனேன். திரும்ப எப்பமாவது பாத்துடலான்னு பார்க்க முடியல. பைக்கே பிடிச்ச மாதிரி இருந்தது. வெறுத்து போய் பைக்கை ஸ்பீடா ஓட்டிட்டு போனேன். ஒரு பஸ் ஸ்டாண்ட கிராஸ் பண்ணினேன். மீனா கல்யாணத்துக்காக எங்கேயோ பணத்தை புரட்டுக்கு போய்கிட்டு இருந்தா. பார்த்த உடனே எனக்கு வந்த சந்தோஷம் இருக்குதே. எல்லோ கலர் சாரி கட்டி இருந்தா, தலையை உழைச்சு போட்டிருந்தா. எனக்கு எப்படிலாம் இருந்தா பிடிக்குமோ அப்படியே இருந்தா. முடிவு பண்ணினேன், இவதாண்டா உனக்கு அப்படின்னு முடிவு பண்ணினேன். என்னங்க எங்க போறீங்கன்னு கேட்டேன். பதிலே சொல்லாம ஒரு முறை மறைச்சா. நான் நினைச்ச பொண்ணு இவதானு மறுபடியும் முடிவு பண்ணினேன். என்னங்க ரவுடி கிட்ட இருந்து காப்பாத்திட்டே ஒரு தேங்க்ஸ் கிடையாதான்னு சொன்னேன். அதை அலட்டிக்கவே இல்லை. அவ பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தா. இன்னும் பிடிச்சது. நான் எப்படிலாம் ஆசைப்பட்டனோ அப்படியே இருந்தா. ஏன்னா நான் யார்ட்டாவது பேசினா என்கிட்ட பேச ஆசைப்படுவாங்க. நான் வழிய போய் பேசியும் என்கிட்ட முகம் கொடுத்து பேசல. நான் எந்த பொண்ணு பின்னாடி இப்படி சுத்தினதும் கிடையாது, யாருக்கிட்டையும் இப்படி பேசுனதும் இல்லை. ஆனா இவ பின்னாடி, இவ போற இடம், வந்த இடம் எல்லாம் சுத்தினேன். இவளை கண்காணிச்சேன். நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அத்தனை மறு உருவமா இருந்தா. தோழிக்காக தான் பேர்ல கடனை வாங்கினா. தோழி கல்யாணத்துக்காக பணத்தை புரட்டுறதுக்காக பட்ட பாட பார்த்தேன். இவ தாய்மை கோணம் எனக்கு புரிஞ்சுது. நேரா அம்மா கிட்ட வந்து சொன்னேன், அம்மா இப்படி ஒரு பிள்ளை நான் பார்த்தேன், எனக்கு அந்த பொண்ணு வேணும்னு. ஆனா செம்பவலி இங்கதான் இருக்கேன்னு அப்ப எனக்கு தெரியவே தெரியாது. நான் பாட்டுக்கு அம்மாட்ட சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறமா செம்பகவல்லி எனக்கு பத்திரிக்கை கொடுத்தா. பத்திரிக்கையில அட்ரஸ் பார்த்தா அன்னைக்கு அம்மா வீட்டு அட்ரஸ். அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பத்திரிக்கை கொண்டுட்டு உடனே வந்து அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா இந்த வீட்டு அட்ரஸ் போட்டுருக்கு, நான் இந்த வீட்டு பொண்ணு தான் லவ் பண்றேன்னு சொன்னேன். அம்மாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. டே அது நான் தத்தெடுக்க பிள்ளைடான்னு அம்மா சொன்னாங்க. அவளை கட்டிக்கணும்னா நீ கொடுத்து வச்சனாதான்டா இருக்கணும்னு சொன்னாங்க. இவ கடந்த வாழ்க்கையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாங்க, எதுவும் என்கிட்ட மறைக்கல. எல்லாத்தையும் தெரிஞ்சோ எனக்கு இவ ரொம்ப பிடிச்சது. கல்யாணத்துக்கு தெரியாத மாதிரியே வந்தேன். இவளோ பயந்து என்ன வரவேத்தா. மெல்ல முழுங்கி தெரிஞ்சு நின்னா. என்கிட்ட நிக்கும் போதெல்லாம் அவ அப்படியே நடுங்கிக்கிட்டு நிப்பா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் நெருங்கி போனாலும் அவ விலகி போனா. அவ மனசுல கொஞ்சம் காதல் வளர உணர்ந்தேன். அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நான் உணர்ந்தேன். ஆனா அவ என்கிட்ட அதை சொல்றதுக்கு தயக்கப்பட்டா. நெருங்கி வர ஆசைப்பட்டாலும் ஏதோ அவளை தடுத்துட்டே இருந்தது. அதனால நானே முன்ன வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். அடுத்த நொடியே சொன்னான், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு. அவன் நான் சொன்ன அடுத்த நொடி சொன்னான். அங்க அவ தைரியத்தையும் அவன் நேர்மையும் நான் பார்த்தேன். அவன் நினைச்சிருந்தா அதை மூடி மறைச்சிருக்கலாம். இல்ல
பிறகு சொல்லியிருக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லிருக்கலாம் நினைக்கலாம். அவன் மறைக்கல, உடனே சொன்னான். நான் சொன்னேன் எனக்கு எல்லாம் தெரியும்னு. என்னை கட்டி பிடிச்ச அழுதா. அப்பமே முழுசா அவ எனக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டா. அதனால இந்த புண்ணியவதியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவ்வளவுதான் என் லவ் ஸ்டோரி. உன் காதல் உண்மைடா. அதான் நீ நல்லா வாழ்ந்துட்டு இருக்க. உண்மைதான். இந்த புண்ணியவதி மட்டும் வரலனா என் வாழ்க்கை தசை மாதிரி போயிருக்கும். நான் எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டனோ அப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை கொடுத்தவா இவாதான். சில நேரம் தாயா இருப்பா, சில நேரம் சேயா இருப்பா. இவ எனக்கு கிடைச்சது வரம். நான் சேட்டை பண்ணும் போதெல்லாம் என்ன அவ கண்டிக்க போ, என்ன பெத்தவளா தெரிவா. என்னை அக்கறையா பார்க்கும் போதெல்லாம் அவ எனக்கு அம்மாவாதான் தெரிவா. இன்ன வரைக்கும் ஆகுது. ஒரு துணி எங்க இருக்குன்னு தெரியாது, குடிக்கிற தண்ணி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இருமதுக்கு முன்னாடியே எனக்கு மருந்த தருவா. ஒரு குழந்தை பாத்துக்கிற மாதிரி பாத்துக்குவா. அப்பதான் உண்மையா சொல்றேன், எனக்கு இவ அம்மாவாதான் தெரிவா. அப்படியே வரவணைப்பிலே இருக்கணும் போல தோணும். உடம்பெல்லாம் சரியில்லைன்னா என்ன அப்படி பாத்துக்குவா. நான் நினைப்பேன் எனக்கு சரியாகக்கூடாது, இப்படி வரவணைப்பிலே இருக்கும்னு நினைப்பேன். முழுசா என் மேல அக்கறையா இருப்பா. என்ன அப்படி பாத்துக்கிடுவா. அன்னைக்கு ஃபுல்லா கூடயே இருப்பா. இவ எனக்கு கிடைச்சது வரணும். எல்லாத்துக்கும் காரணம் அன்னைக்கு அம்மாதான். அவளை பத்தின எல்லா உண்மையும் சொல்லி அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிடுடான்னு எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தது அம்மாதான். இவன் நல்ல பொண்ணு, அதனால கட்டிக்க சொன்னேன். நீங்க நல்ல பிள்ளை தான்டா. ஆனா என்ன பெத்த தாய் என்ன நல்லவன் சொல்லலையே, என்ன பெத்தோர் என்ன நல்லவன் சொல்லலையே. நீங்க சொன்னீங்களே தப்பு செய்யறவன்லாம் கெட்டவன்லாம் கிடையாது, அதுக்காக தப்பு செய்யாதவன்லாம் நல்லவனும் கிடையாது. சில பேர் சந்தர்ப்ப சூழ்நிலை தப்பு பண்ணுவாங்க, ஆனா ரொம்ப நல்லவங்க இருப்பாங்கடா. அப்படிதான் இங்க சில பேர் இருக்காங்க, ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவங்க தப்பு பண்ண வச்சு குற்றவாளியாக்கி வச்சிருக்கு. அவங்க அந்த குற்ற உணர்ச்சி வந்து வெளியில வரணும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது அது மட்டும்தான். இன்னும் அவ காதல் மாறவே இல்லை. என்ன நல்லவனதான் பாக்குறா. துரோகம் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சோம் என்ன நல்லவன் சொல்றாளே. இவளுக்கா நான் துரோகத்தை பண்ணினேன். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தப்பு பண்ண வச்சதுன்னா அவங்க குற்றவாளி கிடையாது. நீயும் அப்படிதான்டா. ரொம்ப தேங்க்ஸ்மா. உங்களுக்கு காலம் முழுக்க நான் நன்றி கடன் பட்டிருப்பேமா. இப்ப ஒரு குடும்பத்தை எனக்கு கொடுத்தீங்களே, ரொம்ப தேங்க்ஸ்மா. அதெல்லாம் இருக்கட்டும், திருப்பி வந்தால அப்ப எதுக்கு அவகிட்ட பேசுனீங்க? பாட்டி அது ஏதோ சூழ்நிலை பேசிருப்பாங்க விடு. ஆனா என்னைக்கு இவர் எனக்கு மட்டும் தான் சொந்தனே நிரூபிச்சு காட்டிட்டாரே, அது போதும் எனக்கு. பாட்டி அப்படிலாம் இங்க யாரும் உத்தமர்கள்லாம் கிடையாது. பார்த்தா என்ன பரவாயில்ல விடு. பாடா விட்டு கொடுக்காம பேசுறா. இது உனக்கு இருக்குது. நான் கேட்டது நீங்க பதில் சொல்லுங்க. உண்மைதான். இருந்தேன் ஏதோ சின்ன சபலம், அவ்வளவுதான். ஐயா பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் ஒரு பெரிய தப்பே இல்ல. ரோஜா தொட்டுக்குள்ள போறோம், அதை பார்க்கலையா? அதே மாதிரி விட்டு தள்ளுங்க. நான் அதை பெருசாவே எடுத்துக்கல, அதை பத்தி பேச வேண்டாம். எனக்கு என் மதன் பிடிச்சிருக்கு போதும். பத்தியா என் சிம்பகவல்லிய உன்னை கொன்னே போட்டுறேன் பாத்துக்க. சரி நீங்க சொல்லுங்க. என்ன அழுதுருவ. விடாத விடாத, நான் ஏன் விட போறேன்? சொன்னாலாம் விடுவேன், சொல்லுங்க. அது வந்து